கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை கரூர்லேருந்து மகாபலிபுரத்துக்கு அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட தளபதிக்கு ஆறுதல் அளிக்கிற யாரு அந்த குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டாரா? ஆமா, என்னடா பேசி எங்கடா பாதிக்கப்பட்டா? 25 நாளா பாதிக்கப்பட்டிருக்கேன். பிளாட்டாங்கிற நானு பாதிக்கப்பட்ட மக்கள் 41 பேர் உசுர கொடுத்துட்டு ஒரு புல்ல முழுசா அடிக்க முடியல, ஒரு நாய்க்குட்டிய கொஞ்சம் முடியல, பங்களா விட்டு வெளியில இன்னொரு பக்கத்து பங்களாக்கு போக முடியல. இல்ல பட்னா பக்கத்துக்கு போனா அப்படி 3 வாட்டி பட்னா பக்கத்துக்கு போனாரு, பக்கத்து பங்களாக்கு போனாரா தெரியுமா? இப்படி ஏகப்பட்ட துயரத்துல அவர் இருக்கிறாரு. அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தளபதியை ஆறுதல் படுத்துற இந்த அவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்குதான் வந்திருக்கிறாங்களா? இவரு ஆறுதல் சொல்லலையா? அவங்கதான் இவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க கிளம்பி வராங்க. ஆமா, அந்த விழா செவ்வனே நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஆமாண்ணா, விழாவா? ஆமாண்ணா, ஒரு துக்க நிகழ்வு இல்லையா? துக்க விழாவா? துக்க விழா இது. அது முடிஞ்சிருக்குது. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே அணில்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா திமுககாரங்களா? எப்படா நீங்க எங்களை எதிர்த்து பேசலான்னு அணிலையே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா சொல்லு. அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து அணிலையே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்றது? தப்பா இருக்கு இது. ஆமா, ஏதோ அதாவது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா? டிஸ்கஷனா? அவங்க தலைவரையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரத்யேக ட்வீட்டுகளை அள்ளி போட்டு எடுத்து நல்லா விசாரிச்சியா? ஏதோ ஃபேக் ஐடியா இருக்க போது ஏதாவது மாத்தி எது பேசிருப்பாங்க. அக்குமார்க்கு அணில் ஐடிகள் எல்லாம். அப்படியா? ஆமாமா, அதாவது அப்பெல்லாம் பேசுறாங்களா? நடந்திருக்குது. யூடியூப் போட்டர்ஸ்ல நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எவ்வளவோ டாக்ஸ் பேசியிருப்பீங்க. அட்மின் டாக்ஸ் பேசியிருப்பீங்க, பப்ளிக் டாக்ஸ் பேசியிருப்பீங்க, எவ்வளவோ பேசியிருப்பீங்க. ஆனா யூடியூப் போட்டர்ஸ் வரலாற்று இல்ல, அனில் டாக்ஸ். என்னடா சொல்ற? நம்பவே முடியல. அனில் டாக்ஸா? அணில எதிர்த்து பேசுதா? ஆமா, மூத்த அணில கடிச்சு வச்சிருக்காங்க. சர்வாதிகாரம் என்ன சொல்றீங்க நீங்க? அங்கெல்லாம் ஒண்ணே டூவே கிடையாது. எப்படி எதிர்த்து பேச முடியும்? பேசுறதுக்கே நீங்க ஆச்சரியம். என்னங்க இப்படி சொல்றாங்க? எதிர்த்து பேசுறதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே. கோரிக்கையெல்லாம் வச்சு கட்சி எப்படிதான் நடத்தணும் பாடமே எடுத்திருக்கான் ஒருத்தன். இவங்க எங்க போய் கத்துக்கிறாங்க இதெல்லாம்? இப்ப பாருங்க, பாக்குறாங்களோ? இப்ப பாருங்க நீங்க மிஸ்டர் எக்ஸ்பைரின்னு ஒரு ஐடி, இவெல்லாம் அக்மார் அணில் இதெல்லாம் சரியா. அவன் ஒரு 12 கோரிக்கை வச்சிருக்காப்புல. அது என்ன தெரியுமா? முதல் கோரிக்கை, புசி ஆனந்த் ஒயரை கட் செய்ய வேண்டும். அவரு என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? அவரு இல்ல எலக்ட்ரிஷியன்? ஒயரை கட் பண்றது அது வேற மாதிரி இருக்கு. என்ன ஆபரேஷன்லாம் பண்ண சொல்ற புசி ஆனந்துக்கு? ஆமா, இது சரி வேணா விடுங்க. இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் முடிப்பாங்கல்ல, அதுக்குதான் சொல்லுவாங்க புடிச்சு ஒயரை கட் பண்ணி அத்த விடு அந்த மாதிரி. அதையா அதெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதா? ஒரு பொது செயலாளர் என்றும் பாராமல் இப்படியா பேசுறது? தப்பு தம்பி, அப்படிலாம் பண்ண. அதாவது பேசுனா ஒண்ணு இப்படி பேசுறாங்க, இல்லனா இப்படி நடுவுல நின்று பேசு. கிரே மாதிரி பேசுங்கடா, கிரேவா பேசுங்கடா. ஏன் இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்க? அததான் சொல்றாப்லையா இல்ல டைப்போயர்தான் தெரியல. புசி ஆனந்தின் ஒயரை கட் பண்ண வேண்டும். தம்பியே தப்பு. ரெண்டாவது கோரிக்கை, ஜான் ஆரோக்கியசாமி துரத்தப்பட வேண்டும். ஜான் ஆரோக்கியசாமி துரத்தப்பட வேண்டுமா? ஆமா, கட்சியில செயல்படுறதே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரையும் துரத்தி விட்டுட்டு உங்க அண்ணன் எங்க உட்காரு? போற போக பார்த்தா டிவிக்குள்ள புரட்சி வந்துடும் உங்களுக்கு. ஜென்சி புரட்சி கேட்டார்ல, ஜென்சி புரட்சி தாவேகா கட்சிக்குள்ளதான் நடக்க போகுது. நான் ஒரு நாள் சொன்னேன் தெரியுமா? இவனுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, ஸ்கூல் மேல ஏறுறது, கோயில் மேல ஏறுறது, கூரையில ஏறுறது, இது ஒரு நாள் அவங்களுக்கே திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வரலாறு திரும்புகிறது. அடுத்து 3வது கோரிக்கை, மாவட்ட செயலாளர்கள் தலைவருடன் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். அது சிரமம். எப்பா எங்க என்ன அது மாவட்ட செயலாளர்களா? அது சிரமம் தான். புசியானதை தவிர வேற யாருமே. ஜெகதீஷ் கூட கான்டாக்ட் வச்சிருந்தாதான் அதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. ஆமா, அப்ப மட்டும்தான் அது நடக்கும். ஈசிஆர் சரவணன் தரிசனம் செய்ய புதியதாக கோயில் கட்டப்பட வேண்டும். ஈசிஆர் சரவணனா? ஆமா, அவர் ஒரு மாவட்ட செயலாளர். அப்படியா? ஆமா, அவர் கட்சி ஆபீஸ விஜயை தாண்டி ஒரு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. பரவாயில்லடா, போடுறான்ல
ரீல்ஸ் போடுறான்ல. அது ஒண்ணும் இல்ல, அவரு கட்சி ஆபீஸா நடத்த மாட்டாப்ல. புசியானந்தக்கு வழிபடுறதுக்குன்னே ஒரு ஆபீஸ் நடத்திட்டு இருக்காப்ல. அவருக்கு பாத பூஜை செய்வது, பாலாபிஷேகம் செய்வது அப்படின்னு. அதுதான் அவனுக்கு தனியா ஒரு கோயில் கட்டி விடுங்க அப்படின்னு கேட்கறான். அடுத்து 5வது கோரிக்கை, மக்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி 3 to 12 மணி நேரத்துக்குள்ள ஒண்ணு தலைவர் அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர்களாவது இல்ல அடுத்த கட்ட தலைவர்களாவது மைக்கு முன்னாடி அப்பியர் ஆகி பொது மத்தியில பேசி விட்டுருணும். அப்படின்னு ஆதரவா எதிர்ப்பாங்க. என்னத்த கருத்து பிரச்சனை எப்பயா இவன் ரொம்ப எதிர்பார்க்கறானே தம்பி, இதெல்லாம் நீ ரொம்ப ஓவரா போற. நீ அடுத்து தெரியும்ல, அதுலயே வந்து ஆப்ஷன் கொடுக்குறான். என்னது பிராக்கெட்ல ஒன்னு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன். இதான் ஒண்ணுல கருத்து சொல்லணும். இதுதான் இது பேராசை. அடுத்து அரசு தரப்பு மீடியாக்கள் பரப்பும் அவதூறுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வைத்து செருப்பால் அடிக்க வேண்டியது. அரசு தரப்பு வந்து அவசர பரப்பு தானமா, இன்னும் அதுல இருந்து வெளில வரல. இல்ல அத வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வச்சு செருப்பால் அடிக்கணுமா? கேட்டையாவது பரவாயில்ல, அவதூறு பரப்புறதே நீங்க தானா. உங்களுக்கு எதிரான ஒரு டிபார்ட்மெண்டே போட்டு வச்சிருக்கீங்க. ஃபேக்ட் செக்ங்கிறது உங்களுக்கு இன்னைய வரைக்கும் வந்துட்டு இருக்குது. உறுதிமொழி கொடுத்தார், அதை செய்தார், இதை செய்தார், கண்ணீர் விட்டு கதறினார், 41 குடும்பங்கள் காலில் விழுந்து கெஞ்சினார், இப்படிலாம் வருது. இன்னொன்று இருக்கு தெரியுமா, இதெல்லாம் வரைஞ்சுதானே மாவட்ட செயலாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்ட ஒரு குழுவை, புசியானந்த் இல்லாத குழுவை செய்யணும். அதுக்கு தானே பயிலான ஒண்ணு கட்சியில மாவட்ட செயலாளருக்கு தனியா லாபம் போடுவாங்களா? என்ன சொல்றான், இவங்கெல்லாம் இப்படித்தான் இனிமே வேலை செய்யணுங்கிறத ஒரு டீம் போடணுமா, அந்த டீம்ல புசியானந்த் இருக்க கூடாதான். இதெல்லாம் ஹைலைட். தலைவர் தனது ட்விட்டர் ஐடியை தானே பயன்படுத்த வேண்டும். அது சிரமம். என்ன இவன் ரொம்ப அவரே அவரு இது பட்டனை அவர் பயன்படுத்துறாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது இல்லையா? அப்படி அவ்வளவு பெரிய சூடு சொன்னவளா இருந்தா திருச்சியில அன்னைக்கு கிளம்பும் போதே பேசிருப்பானே, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சொல்லும் போதே சொந்தமா பதில் சொல்லிருப்பானே. உங்க தலைவனுக்கு சொந்தமா பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது, வாடகை வாங்கி தான் பேசணும். ஆமா. அடுத்து அறிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர் வேலைகளை செய்து தர அனுபவம் வாய்ந்த ஒரு குழுவும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்க்குலேட் செய்யும் வேலை மட்டுமே புசியானந்தருக்கு வாங்க வேண்டும். காலேஜ் மணி இருக்கிறாப்ல அவர்கிட்ட எழுதுவாங்க, நல்லா எழுதி கொடுப்பாப்ல. ஆமா, ஏற்கனவே சேகுவேரா சொன்னார்ட்டு அவர் சொல்லாத எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். இதுல கொண்டு போய் கொடுத்து ரைட் அப் ராஜமோகன் இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க எங்க இருக்கான் அந்த ஆள். முதல்ல 25 நாள் ஆச்சு, அந்தாலே வந்து பழையூர் பங்களா விட்டு வெளில வந்துட்டான். இன்னும் இந்த புட்செட் நீ வெளியே காணா. யார்கிட்ட இருந்து யார்கிட்ட தலைமுறைவா இருக்கிற? தயவு செஞ்சு அந்த ஆள்கிட்ட முதல்ல ஏதாவது இப்போ மகாபலிபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விஜய் என்ன பேசினாருங்கெல்லாம் தெரிய வேண்டாம். ராஜமோகன் எதுக்காக தலைமுறைவா இருக்கான், யார்கிட்ட தலைமுறைவா இருக்காங்கிறது மட்டும் அவனை வந்து சொல்ல அவன் பயந்து ஓடி ஒளியறத பார்த்தா முழு செய்தி அவனுக்கு தான் தெரியும் போல இருக்கு. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ராஜமோகனை பிடிச்சா மிஸ்டர் சிபிஐ நீ ராஜமோகனை பிடிச்சி விசாரிங்க, அவனுக்கு எல்லா செய்தியும் தெரியும் நினைக்கிறேன். செய்தியெல்லாம் தெரியாது. எப்ப வந்து இதையெல்லாம்ங்கிற செய்திக்காக மட்டும்தான் அந்த வெயிட்டிங். ஒரு போக போட்டா தோழர்னு கூப்பிட வச்சிருக்கான் போல் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு பிரகாசமா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் 3-4 பேரிடம் ஆலோசனை கேட்டு இறுதி முடிவை தலைவரே எடுக்க வேண்டும், மனசாட்சிக்கு உட்பட்டு அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் ஏன்னா முன்னாடி பேசாம இருக்க போறான். முதல்ல தம்பி நீ வந்து ஆள் மாதிரி மனசாட்சி ஒண்ணு இருந்திருந்தா 41 பேரும் எங்க கூட்டத்துல சாவலன்னு ஒருத்தன் சொல்றான், அவங்க லாயரு அதை எதிர்த்து கேட்காம இருக்கிறான்னா இவங்க தலைவனு, இவனுக்கு மனசாட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 41 பேர் எங்க கூட்டத்துல சாவலன்னு உங்க கட்சியில இருந்து அறிவிக்கிறாங்கடா, எவனுமே கேட்கலடா. அப்புறம் என்ன மசருக்கு அவங்க 20 லட்சம் கொடுத்தீங்க? என்ன மசருக்கு அந்த 41 குடும்பத்தை கூட்டு விசாரிக்கிறீங்க? அனாதை பிணங்களை கொண்டு வந்து போட்டிருப்பாங்கல்ல, உங்க வழக்கறிஞர் கேட்கிறாரு. அப்ப இந்த 41 பேர் குடும்பத்தை எப்படி நீ சந்திக்க? அப்ப இந்த 41 குடும்பம் ஜூனியர் ஆர்டிஸ்டா இல்ல வந்து எங்க கூட்டு வரீங்க? 33 யாரோ ஒண்ணு இருக்கட்டும் கணக்கு. அப்ப இந்த 33 பேர் கூட எங்க புடிச்சிட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்போம்ல. இந்த அனாதை பணத்தை கேட்கணுமா கேட்போமா இல்லையா? அப்புறம் அடுத்த திட்டம் என்னவென்று தினசரி சிடிஆர் பத்திரிகையாளர்களிடம் அப்டேட் செய்ய வேண்டும். அவனா முதல்ல அந்த எங்க இருக்கான்னு அப்டேட் பண்ண சொல்றான். கடைசியா காணா போன அவன் எது செய்யறதா இருந்தாலும் முதல்ல மதுரை கோர்ட்டுக்கு போய் கேட்டுட்டு தான் வருவான். மதுரை எடுத்த உடனே மதுரை கோர்ட்ல ஒரு அபிடவிட், இது நாங்க சொல்லலாமா வேணாமா, இது அறிவிக்கிறதா வேணாமா, மதுரை கோர்ட்ல ஒரு அபிடவிட்ட போட்டு தான் அவனே கேட்பான். நீ அவன்கிட்ட கேட்கணுங்கிற. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க. அவன் எங்க இருக்கான்? ஆள் புசியானந்த் கோர்ட் வாசல்ல இருப்பான். பிரச்சனை வரும்போதெல்லாம் கோர்ட் வாசல்ல போய்
ஒரு கேஸ போட்டு நிப்பான், சுண்ணூரை பூசிட்டு நிப்பான், குங்குமத்தை பூசி. அப்ப முதல்ல அவன் அப்பியர் ஆகி இந்த ஊர்ல தான் இருக்கேன் பிரஸ் மீட் வைக்கிட்டான். அப்புறம் உங்க அண்ணனுக்கு அவர் பிரஸ் மீட் வைப்பாரு. அடுத்த 6 மாதம் மக்கள் சந்திப்பை தவிர்த்து எஞ்சிய நேரங்களில் தலைவர் பனையூர் அலுவலகத்திலேயே தங்கும் வசதி ஏற்பாடு செய்வார். அதாவது திரும்ப இங்க வந்து பார்க்க சொல்றானா? ஏற்கனவே வாரம் தான் போறான், இப்ப 6 மாசம் ஊருக்கு பார்க்க சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா 6 மாசம் மக்கள் சந்திப்பெல்லாம் தவிர்த்தணும். அதாவது பஸ்ஸை பிடிச்சி ஊரா போறேங்கிறதுக்குள்ள எல்லாம் நிப்பாட்டிட்டு முழு நேரம் நீ பனையூர் பங்களாலேயே இருந்து அரசியல் பண்ணு. நாங்க வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அதுக்கு அப்ப அங்கிருந்து நீ அரசியல் பண்ணு, நீ ஊரா போய் ஒண்ணும் கிழிக்க வேணாம். அங்க இருந்தா அரசியல் பண்ணிட்டு இருக்கா? இதுவுமே வந்து உனக்கு பேராசடா. அதனால எப்ப பனையூர் பங்களா பக்கத்து வரான், ஏதாவது வந்து கொள்கை தலைவர்கள் பிறந்த நாள்லாம் மலர் தூவுறதுக்கு மட்டும்தான் வரான். அதை தவிர அப்படி நாய்க்குட்டி ஊருக்கு போச்சுன்னா போர் அடிச்சுன்னா வருவாப்ல, அவ்வளவுதான் இல்லையா? அடுத்து இன்னொருத்தன் பிரதாப் டாக்ஸ் அப்படின்னு ஒருத்தன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு டிஎம்கே கூட சண்டை போட்டு தினமும் மூப்பீஸை திட்டி தளபதியை டிஃபெண்ட் பண்ணா இப்ப என்னடானா ஒரு கேள்வி கேட்டதுக்கே சும்மா இருடா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்களா? சும்மா தலைமையிலேயே போடுறாங்க. லேசா திருப்பி கிட்டதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறாங்க. அப்ப வந்து ஃபுல் பாராட்டு தான் நம்ம பேசினா எதிர்த்து பேசக்கூடாதுன்னே இருக்கிறாங்க. இவ்வளவு இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. மனசு ரொம்ப இலகுன மனசா இருக்காங்க. இவங்களே எப்படி அரசியலுக்கு வருவாங்க? அடுத்து இன்னும் நாள் தள்ளி போனா கூட பரவாயில்ல, ஆனா பனையூர் மட்டும் கூட்டிட்டு வந்தா ஓட்டு வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, நோட்டாக்கு தான் போடுவேன். ஒரு நோட்டா வந்துருச்சு, ஒரு நோட்டா ரெடி, கன்ஃபார்ம். ஆமா. அடுத்து கண்ட நாய் பேச்ச கேட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர் மட்டும் வர வச்சு பாத்துறாங்கன்னா நானே உன்னை முதுகுல குத்திடுவேன்னு பயமா இருக்கு. இப்படி கிளம்பிட்டாங்க. நான் சொன்னது நடந்துரும் போல இருக்குடா. வரலாறு திரும்புகிறது. டிரான்ஸ்ஃபார்மர், தென்னை மரம், கூரை, செவுரு, அந்த ஒருத்தர் இறங்க நானு விஜய் வீட்டுக்குள்ள இறங்கினா தெரியுமில, ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டுலாம் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இறங்கிட்டான். இந்த மாதிரி என்ன ஒண்ணவனா இருந்தா என்ன பண்றது? தயவு செஞ்சு விஜய் அவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளோம். ஆமா, நான் சொன்னல, இவ்வளவு மூர்க்கமா வளர்த்து வைக்காத, அது உனக்கே பிரச்சனையா வந்து முடியும்னு பல தடவை சொல்றான். நீ கேட்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி எப்படி வந்து நிக்கிறான் பாரு. அண்ணே ஒரே வாட்டினே, அண்ணே ஒரே வாட்டி குத்துக்கிறேன்னு உறவுப்படா பேசுறீங்க. அடுத்து நீ மட்டும் சென்னை வர வச்சு பாரு, என் வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு போட விட மாட்டேன், இன்க்ளூடிங் மீ அப்படிங்கன்னா ஒரு ஓட்டு விழுவாங்க. என்ன இவ்வளவு கோவப்படுறாங்க? அப்ப உண்மையிலே நம்ம வேலை பார்த்ததெல்லாம் வேலை செஞ்சிருக்கு போல இருக்குடா. நம்ம பேசின பேச்சுக்கள், நம்ம வந்து நம்ம சக மீடியாக்கள்லாம் பேசினாங்கல்ல விஜயை பத்தி, வந்து ஒரு விஜய் சேது தவறு சுட்டி காட்டணும்ல, அது போய் சேர்ந்துருக்கு போலயே. அனில் கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க போல இருக்கு. அடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே இப்படி ராங் டிசிஷன்ஸ்க்கு எல்லாம் முட்டு கொடுத்து எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. பெஸ்ட் டிசிஷன் இஸ் டு நாட் மீட் them instead of meeting them in சென்னை. அப்படின்னா அதாவது நீ சென்னையில வச்சு அவங்க பாக்குறதுக்கு நீ பார்க்காம இருக்கலாம். சின்ன சின்ன இவங்க பண்ற எல்லா தப்புக்கும் முட்டு கொடுத்து இவங்க கொண்டு வலிக்குது. டர்பன் பத்தம் வலிக்குது. தருவங்க காசு இல்ல, நம்ம மண்டை வலிக்குதுங்கிறப்பல. அடுத்து இன்னொருத்த வந்து கமெண்ட் பண்ணிருக்கான், விஜய் 00 எம்புனான், டிவிக்கே 00 எம்புச்சி, புசி 00 எம்புனான், டாக்டிக்கல் குரூப் 00 எம்புச்சு. அப்படின்னா இது தெரியல என்னன்னு, அப்படிதான் போட்டிருக்கான். அடுத்து உண்மையிலுமே நீ சைக்கோ பண்டதானா, உன் வீட்டுல எவனாவது இப்படி செத்தா துக்கம் விசாரிக்க பஸ் அரேஞ்ச் பண்ணி வர சொன்னா நீ போவியாடா மயிரே அப்படின்னு விஜய் கேக்குறேனா? ஆமா, நான் என்ன நடந்தாலும் உனக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனா அதை வச்சு 00 எம்ப கூட முடியாது. ஜெகதீஷையும் புசியையும் டேக் பண்ணி என்ன கட்சிடா இது அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லையே, கிளி கிளிக்கிறாங்க. ஆனா எம்புனான்னு போட்டிருக்கான்னு தெரியல. அது என்ன எம்பு கரெக்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காப்ல. நாளைக்கு விஜய் வீட்டுல ஒரு டெத் நடந்தா பாடி எடுத்துட்டு ஒரு வீடா போவியாடா மயிரே அப்படின்னு அவரு கேக்குறாரு. இல்ல, அதான் பாடி எடுத்துட்டு விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போவாரா இல்லையா? இப்ப வந்து அது மாதிரி இவரு போய் எல்லார் வீட்லயும் வந்து வருத்தம் ஆறுது வாங்குறதுக்கு போவாரா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்ல வீடியோ கால்ல பேசினா, இப்போ விஜய் வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விஜய் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் வீடியோ கால் பண்ணா பேசி ஓகேவா, அந்த மாதிரி தான் நடக்கும் அவருக்கு பண்ணா. அடுத்து இன்னொருத்தன் கேக்குறான், உனக்கெல்லாம் எதுக்குடா அரசியல் விஜய், எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சோம், இனிமேலும் முடியாது, முடிஞ்சா அரசியல் தெரிஞ்சா பண்ணு, இல்ல எங்களை ஆள விடு, சொந்தமா முடிவெடுக்க தெரியாதவெல்லாம் தலைவிடே இல்ல, உன் அமைதி உனக்கு அரசியல் அஸ்தமனம் தான், வேண்டாம் தாவேக்கா அப்படிங்கிறான்.
இப்படி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆத்தாவேகவா அதுக்குள்ள ஒரு அனைத்து இந்திய தாவேக வந்துருப்பாங்க. அனைத்து இந்திய அணில்கள் தாவேக அனில் தாவேக்கடா. கட்சியே நான் முழுசா கட்டமைக்கல, அதுக்குள்ள வெளியேறும் பாசனை ரெடி ஆயிட்டாங்க. அதாவது நாராக்காவது 15 வருஷம் வெயிட் பண்ணாங்க, இவங்க ஒரு வருஷத்துலயே 15 மாசமே முடியல. அடுத்து ப்ரோ நம்ம கட்சியில செய்யறது தான் ப்ரோ தப்பு, எல்லாமே தப்பா இருக்கு. இப்படி வர வச்சு பாக்குறதெல்லாம் பார்க்காம இருந்தாலே நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அழுகுறாண்டா, அழுகுறான். அடுத்து இன்னொரு எமோஷன் இருக்கு பத்தியா, நம்ம ஏதோ சின்ன பையன் நம்ம ஏதோ பேசிவிட்டோம் பாரு, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எமோஷன்ல இருக்கான் பாரு. ஒருத்தர் கொலை பண்ணுவாங்கிறான், ஒருத்தர் என்னன்னா அழுதுருவாங்கிறான். எனக்கு இப்போ எல்லாம் வின் பண்ணுமா இல்லையான்லாம் பயம் இல்ல, வின் பண்ணி தான் இதே மாதிரி வீட்லயே இருந்துருவாங்கன்னு தான் பயமா இருக்கு. பப்ளிக் இஷ்யூஸ் பத்தி பேச சொன்னா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிலாம் இன்ஸ்டாகிராம்ல மால்ஸ் ரீல்ஸ் தான் போடுறானுங்க, ஸ்லோ மோஷன்ல கொலாபரேஷன் தான் போடுறானுங்களே தவிர எதுவும் பண்ண மாட்டேங்குது. பாண்ட புடிச்சிட்டான், இதேதான் நடக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, பணியூர்ல வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இதேதான் நாம சொல்றோம். வெள்ள பாதிப்பாரு பணியூர் வர சொல்லு. கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. ஜெயிக்க மாட்டாப்ல, ஜெயிச்சா நாளைக்கு இதேதான் நடக்கும். அவ்வளவுதான். அடுத்த ஒருத்தர் சொல்றான், ப்ரோ அண்ணா பேசுவாரு, பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர். அது கீழே ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கான், அப்போ சாகுற வரைக்கும் பேச முடியாது, பிகாஸ் அண்ணா வில் நெவர் ஸ்பீக். பேச மாட்டான்டா, பேச மாட்டான். இப்படியாக அணில்களின் குமுறல்கள் வந்து நடந்து இருக்கிறது. ஆனா எந்த நேரத்துல வாய் வச்சாலும் தெரியல. யாரு? ஷில்பா குமார் தான். ஜென்சி புரட்சி வெடிக்கும் அப்படின்னு வெடிச்சிருச்சு, அவங்க கூட்டத்திலே வெடிச்சிருச்சு. இப்படியாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. நீங்க சொன்னாப்புல 15 வருஷத்துல ஒரு குரூப் டிஸ்பேண்டில் ஆச்சு, 15 மாசத்துலயே ஆரம்பிச்சு. இல்ல கன்ஃபார்ம் ஆத்தேவக்கா வாழ்த்துக்கள். அனைத்து இந்திய அணில்கள் தாவேக்கா, அனைத்து இந்திய தகவல் வெற்றி கழகம்.